Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. முன்சப்புகளிலே இடம் இருக்கிறது, பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். பின்னால் வரக்கூடியவர்கள் வந்து அமருவதற்கு லேசாக இருக்கும். வாங்க, முன்னால வந்துருங்க, முன்னால வந்துருங்க. இடம் இருக்கு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. قال النبي صلى الله عليه وسلم: سنة أبيكم إبراهيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்று 2-3 செய்திகளை கடந்த ஜும்ஆவிலே உங்களுக்கு நினைவு கூர்ந்தேன். அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த உயர்ந்த பதத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதுபோன்று வெள்ளிக்கிழமை தினத்திலே குளித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சுன்னத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். பிறகு மிஸ்வாக்கை, பல் துலக்குதல், குச்சிகளை கொண்டு வேர்களை கொண்டு பல் துலக்குதல் என்கிற மிஸ்வாக்கினுடைய அமலை உலகத்திலே அறிமுகப்படுத்தியவர்கள். பிறகு சொன்னேன், குத்துபா மேடை அமைத்து அங்கே பிரசங்கம் செய்தல் என்கிற ஒரு அழகான அமைப்பை உருவாக்கி அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு முன்னால் பிரசங்கம் செய்தல் என்கிற அழகான ஒரு வழிமுறையை உண்டாக்கி தந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி வந்தேன். மேற்கொண்டு விடுபட்ட செய்திகளை ஞாபகப்படுத்துகிறேன். நாசிக்கு நாம் தண்ணீர் செலுத்துகிறோம் அல்லவா, ஒதுவிலே மூக்குக்கு தண்ணீர் செலுத்துகிறோமே, அந்த தண்ணீர் செலுத்துவதை கூட இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி தந்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒதுவிலே தனிச்சட்டம், குளிப்பிலே தனிச்சட்டம். ஒதுவிலே நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது. சுன்னத்து தான், ஃபர்தல்ல. ஆனால் சுன்னத்தை முஅக்கதா என்கிற போது கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்கிறது. மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, 3 தடவை நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதே சுன்னத்தாக இருக்கிறது. நினைத்து பாருங்கள், அந்த சுன்னத்திலே உள்ளுக்குள் இன்னொரு சுன்னத்து இருக்கிறது. நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஒரு சுன்னத் என்றால் அந்த தண்ணீரை கொஞ்சம் உறிஞ்ச வேண்டும். நபி அவர்கள் சொன்னார், கொஞ்சம் உறிஞ்சி கொள்ளுங்கள். எது வரையிலே? இந்த மூக்கன் தண்டு வரையிலும் போய் தண்ணீர் பட்டு வெளியே வரட்டும் என்றார். ஏனென்றால் இந்த மூக்கன் தண்டிலே தான் ஷைத்தான் இரவு குடியிருக்கிறான். நீங்கள் இரவிலே உறங்கி விடுகிறீர்கள்,
அவனது தங்கும் இடம் எங்கே இருக்கிறது? மூக்கன் தண்டிலே தான் குடியிருக்கிறான். நீங்கள் நாசிக்கு தனியா தண்ணீரை சரியாக செலுத்தாமல் அவசர அவசரமாக செலுத்திவிட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லது தண்ணீரை கொஞ்சம் மேலே ஏற்றாமல் அப்படியே சிந்துவதை பார்க்கிறோம். சிலர் சிந்துவதே இல்லை, நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் அவ்வளவுதானே, மூக்குக்கு டபக்கு 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 உடனே வந்து விடுவார்கள். மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது ஒரு சுன்னத், அதை கொஞ்சம் இழுப்பது மேலே அது ஒரு தனி சுன்னத். பிறகு அதை கொஞ்சம் அழுத்தமாக சிந்துவது இன்னொரு சுன்னத். அதற்குள்ளே மொத்தம் 3 சுன்னத்துகள் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது கொஞ்சம் தண்ணீரை உறிஞ்சுங்கள், அது மூளை வரையிலும் போயிடாமல் பாதுகாக்க வேண்டும், அதுவும் கவனமாக இருக்க வேண்டும். உறிஞ்ச சொன்னார்கள் ஹஸரத் என்று உறிஞ்சி மூளை வரையிலும் கொண்டு போய் விடக்கூடாது. மிக மெதுவாக மிக கண்ட்ரோலாக அந்த மூக்கன் தண்டு வரையிலும். பிறகு கொஞ்சம் அழுத்தமாக சிந்துங்கள், ஷைத்தான் வெளியேறி விடுவான். இல்லை என்றால் அங்கேயே தங்கி இருந்து நீங்கள் ஒது செய்து விட்டு வந்து தொழுகையிலே நின்ற பிறகு உங்களுக்கு ரக்காத்துகளிலே சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஃபாத்திஹா சூராவை ஓதிவிட்டார், லம்மு சூராவை ஓதி கொண்டிருக்கிறார், ஃபாத்திஹா சூரா ஓதன மாதிரியே இல்லையே என்கிற டவுட்டை ஏற்படுத்துவான். ஏனென்றால் ஃபாத்திஹா சூரா நமக்கு அவ்வளவு இலகுவாகி விட்டது. அடிக்கடி ஓதி ஓதி வாயை திறந்த மறு நிமிஷம் ஃபாத்திஹா சூரா முடிஞ்சிச்சு. தக்பீர் கட்டினாரு சனா ஓதனமா இல்லையான்றதே சந்தேகமா இருக்கு. ஆனா ஓதி இருப்பார், ஃபாத்திஹா சூராவை ஓதி இருப்பார். லம்மு சூராவுக்கு வந்து விட்டார், ஆனால் ஃபாத்திஹா சூரா ஓதனமா இல்லையான்னு சந்தேகம் வருதுன்னா இவன் நாசிக்கு தண்ணீர் செலுத்திய விதம் சரியில்லை என்று அர்த்தம். மூக்குக்கு தண்ணீர் செலுத்துங்கள், அதிலே கவனம் செலுத்துங்கள். நான் இப்பொழுது மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி கொண்டிருக்கிறேன், இந்த எண்ணத்தோடு செலுத்த வேண்டும். நான் இப்பொழுது வாய் கொப்பளித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த எண்ணத்தோடு. நான் இப்பொழுது முகத்தை கழுகி கொண்டிருக்கிறேன், நான் தலைக்கு மசல் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த எண்ணம் கல்வியில இருக்கு. இதையெல்லாம் செய்யணும். நமக்கு இந்த எண்ணம் வருவதில்லை. கையை கழுகிற நேரத்துல பேச தொடங்கினது காலை கழுகின பிறகு கூட நிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1002 வருஷத்துக்கு மேல ஆயிருக்குமே. வியாபாரம்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா, நல்லா இருக்காங்களா, எல்லாத்தையும் பேசி முடிச்சு காலை கழுவிட்டு உள்ள வந்துடுறாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒது செய்யும் போது எதையுமே பேசாதீர்கள், உலக பேச்சுகளை பேசாதீர்கள். ஏனென்றால் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு முக்கியம். அதிலும் கூட அந்த ஒதுவை செய்வதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ்வை சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களை சந்தேகத்தில் ஆழ்த்துகின்ற ஷைத்தானை விரட்டுங்கள் என்றார். ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் செய்யாமல் வந்து விடுகிறோம். சந்தேகம் அப்படியே நீடிக்கிறது. காரணம், பாபா இறங்கல, எங்கேதான் இருக்கிறார், இன்னும் மூக்க நன்றில் தான் குடியிருக்கிறார் என்றால் பிறகு தொழுகையிலே, இபாதத்திலே, விக்கிரிலே, பிக்கிரிலே நமது சிந்தனையை ஓர்மைப்படுத்த விடுவானா? எனவே அதிலே கவனமாக இருக்க வேண்டும். நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஒரு சுன்னத் என்றால் அதை கொஞ்சமாக உறிஞ்ச வேண்டும், அது ஒரு சுன்னத். பிறகு அழுத்தமாக சிந்த வேண்டும், அது ஒரு சுன்னத். பிறகு தன்னுடைய சுண்டு விரலை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி சுத்தம் செய்யாதவர்கள் தான் நல்ல இடம், பெரிய இடம், பள்ளிவாசல், நல்லவர்கள் மத்தி எந்த வகையான சிந்தனையும் இல்லாமல் எந்த நேரமும் மூக்கிலே கையை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். மூக்கிலிருந்து அசுத்தத்தை எடுப்பார்கள், எல்லோருக்கும் மத்தியிலேயே தூறி விடுவார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு கஷ்டமாகவும் தெரியாது, அது அவர்களுக்கு ஒரு கூச்சமாகவும் தெரியாது. ஏனென்றால் ஷைத்தான் மறக்கடித்து விடுவான். இந்த தவறுகளை எல்லாம் அவன் செய்ய வைப்பான். அதற்காகத்தான் சுண்டு விரலை கொண்டு சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஒரு அழுத்தமாக சிந்துங்கள் என்றார். இவைகளெல்லாம் ஒதுவிலை என்றால் குளிப்பிலே வாயை கொப்பளிப்பதும் பரவு, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவதும் பரவு. அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிமுகப்படுத்தினாலும் அதற்கு ஒரு அழகான வரையறையும் நெறிமுறையும் கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அதனுடைய சட்டம் என்ன, அதிலே மறைந்திருக்கும் தத்துவம் என்ன, இவைகளையெல்லாம் சொல்லி தந்தவர்கள்
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நாம் மறந்துடக்கூடாது. பொதுவிலே அவன் வாயை கொப்பளிக்க வேண்டும், நாசிக்கு தண்ணீர் செலுத்த வேண்டும் கட்டாயம். இல்லை என்றால் குளிப்பே கூடாது. எனவே குளிப்பிலே வாயை கொப்பளிக்காமல் நாசிக்கு தண்ணீர் செலுத்தாமல் வெளியே வந்து விட்டார் குளித்து விட்டு. பிறகு ஞாபகத்துக்கு வந்தது, அடனா குளித்து விட்டோம், வாய் கொப்பளிச்சதாவே தெரியலையே, மூக்குக்கு தண்ணீர் செலுத்த வேண்டுமே, தண்ணீர் செலுத்தியதாகவே தெரியலையே என்று சந்தேகம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது, மீண்டும் குளிக்க வேண்டுமா என்று கேட்டபோது அந்த சங்கடத்தை ஷரியத் தரவில்லை. வெறும் வாயை கொப்பளித்துக் கொள்ளுங்கள், நாசிக்கு தண்ணீர் செலுத்திக் கொள்ளுங்கள், அதுவே போதுமானது என்றார். அதே போன்றுதான் உதுவிலையும் ஏதேனும் ஒன்று கழுகாமல் விட்டதாக சந்தேகம் வந்தால் அந்த இடத்தை மட்டும் சரி செய்து கொண்டால் போதுமானது. ஜாமை மசஹ்கியா நாக்கியா, மசகு செய்யலான்னு எடுக்கிற நேரத்தில் ஒருத்தர் பக்கத்துல வந்து ஏதோ பேசினாரு, காலை கழுவிட்டு வந்துட்டேன், தலைக்கு மசகு செய்தனா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் வந்து விட்டால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த சந்தேகத்தை நிலைக்கு விடக்கூடாது. உலகத்திலே தலைக்கு மசகுடைய சந்தேகம் அல்ல, சந்தேகம் என்று வந்தாலே அந்த சந்தேகத்தை உன்னை தீர்த்துக் கொள்ள வேண்டும். நாகரிகமான முறையிலே எல்லா விஷயங்களிலேயும் இதிலேயும் அப்படித்தான். இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது என்று வந்து தொழுகையிலே நிற்கக்கூடாது. சும்மா அப்படி உதறி தலைக்கு மட்டும் மசல் செய்து கொண்டால் போதுமான. ஆனால் அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கிறதோ அதிலிருந்து அதிகமாயிட்டே இருக்கும். முதல்ல தலையில மட்டும்தான் சந்தேகம் இருந்துச்சு, இப்ப ஒவ்வொன்றுமே சந்தேகமா இருக்கு. ஒதுவில் இல்ல அத்தனையுமே சந்தேகமா இருக்கு. எதை செஞ்சாலும் மீண்டும் ஒரு தடவை செய்யணும் போல் இருக்குன்னு சொன்னா நம்மிடத்திலே இருக்கின்ற பலகீனத்தை ஷைத்தான் விளங்கி கொண்டு நம்மை மீண்டும் மீண்டும் சந்தேகத்தில் ஆழ்த்த பார்க்கிறான். யார சூழல்லா, நான் சிறுநீர் கழித்து வந்த பிறகு ருக்குவிலே வைத்து சிறுநீர் சொட்டுவதை போன்று உணர்கிறேன். நான் சஜ்ஜதாவிலே வைத்து சிறுநீர் சொட்டுவதை போன்று உணர்கிறேன். என் தொழுகையே வீணாகி விடுகிறது யார சூழல்லா சொன்ன உடனே நபியர் சொன்னார்கள், அப்படியா, நீங்கள் சிறுநீரை கழித்த பிறகு நீங்கள் கழுகிக் கொள்வீர்கள் அல்லவா, கழுகிய பிறகு ஒரு சிறங்கை தண்ணீரை எடுத்து மறைவிடம் படுகின்ற அந்த துணியின் மீது தெளித்து விடுங்கள். பிறகு சிறுநீர் சொட்டியதாக உணர்ந்தால் சிறுநீர் எல்லாம் சொட்டவில்லை, நான் தெளித்த தண்ணீர் தான் ஈரமாக இருக்கிறது என்று உங்களது உள்ளத்துக்கு சொல்லுங்கள். ஷைத்தான் ஓட்டம் எடுப்பான், இனி உங்களது உள்ளத்தை கெடுக்க மாட்டான் என்றார். எனவே சந்தேகம் என்றாவது ஒரு நாள் வந்தால் பரவாயில்லை, அதுவே நோயாக மாறக்கூடாது. அதிலேயும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, வாயை கொப்பளிப்பது ஒதுவில் வேண்டால் சுன்னத்தாக இருக்கலாம், ஆனால் குளிப்பிலே அது ஃபர்தாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட மிக உன்னதமான ஒரு விஷயம் என்னவென்றால், 2 கைகளில் உள்ள நகங்கள், 2 பாதங்களில் உள்ள நகங்கள், அந்த நகங்களை எப்படி எடுத்து விடுவது, அதை எடுப்பதற்கான முறையை சொல்லிக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நகங்களை வளர்க்க கூடாது, அதை வெட்டப்பட வேண்டிய ஒன்று என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குறைந்தது 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் நகங்களை வெட்டிக் கொள்ளுங்கள் என்றார். அந்த நகங்களை வெட்டுகின்ற போது ஷஹாதத் விரலிலிருந்து துவங்குங்கள், பிறகு பெருவிரலிலே முடியுங்கள். இனி பாதங்களுக்கு நீங்கள் வெட்டுகிற நேரத்திலே வலது பாகத்தின் சுண்டு விரலிலிருந்து தொடங்கி இடது பாகத்தின் சுண்டு விரலிலே முடித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அழகாக சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக நகத்தை வெட்டுதல் என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது. எப்படி இன்றைய சாமியார்கள் வைத்திருக்கிறார்கள் நகங்களை, ஒருவர் கையை தூக்கியே வைத்திருக்கிறார், அவரது நகம் இங்கே வரையிலும் வளர்ந்திருக்கிறது. அவரிடத்தில் போய் பேட்டி கேட்கிறார். யாரிடத்தில் பேட்டி கேட்க வேண்டும் என்கிற எந்த விவஸ்தையும் இல்லாத ஒரு காலம், ஒரு நாடு. அல்லாஹ் அக்பர், மிகவும் வேதனையாக இருக்கிறது.
தாங்கள் இந்த கரத்தை எத்தனை ஆண்டுகளாக தூக்கி வைத்திருக்கிறீர்கள்? அவன் தூக்கி வைத்திருந்தால் என்ன, இறக்கி வைத்திருந்தால் என்ன? நீங்கள் கையை எத்தனை காலமாக தூக்கி வைத்திருக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், कम अज कम 17 साल से हमारा हाथ ऊंचा ही है. கிட்டத்தட்ட 17 வருஷமா மேலதான் தூக்கி தான் நிக்குது. எதுக்காக தூக்கி வச்சிருக்கீங்க? இல்ல இறக்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். இவர் முடிவெடுப்பது ஒரு மார்க்கமாகுமா? இவர் முடிவெடுப்பதை பின்பற்ற முடியுமா? இவர் யார்? இவர் அவரது கையிலிருந்து நகங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நகத்தை போய் முத்தம் போடணும், அந்த நகத்துக்கு ஒரு கும்பிடு போடணும். எப்படிப்பட்ட ஒரு காலம்! இத்தனை நாகரீகங்கள் வந்த பிறகு இந்த நிலை என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாரு. அந்த நகங்களை வளர்ப்பது அவனது வறுமைக்கு காரணமாக ஆகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நகங்களை வளர்க்கறதுக்கும் வறுமைக்கு என்னங்க என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்று ஆமில்கள் அது விஷயத்திலே ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள். அது விஷயமாக கொஞ்சம் தங்களுடைய ஆராய்ச்சியை பின்னோக்கி சென்று பல்வேறு சரித்திரங்களை புரட்டி நமக்கு சொல்கிறார்கள். ஜின்களும் ஷைத்தான்களும் குடியிருக்கின்ற இடம் என்று பல இடங்கள் உண்டு. அதிலே ஒரு இடம் அதிகமாக நெகம் வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த நெகத்தின் உள்பாகத்திலே தங்கி இருக்கும் என்று. ஜின்களுக்கும் ஷைத்தான்களுக்கும் குடியிருக்க வேற இடமே இல்லையா ஹஸரத் என்று கேட்டார்கள். எந்த இடங்களிலே அசுத்தங்கள் தங்குமோ அந்த இடத்திலெல்லாம் ஜின்களும் ஷைத்தான்களும் தங்கும். அந்த கெட்ட ஜின்களும் ஷைத்தான்களும் அந்த விரலினுடைய நகங்களின் உள்பாகத்திலே அடியிலே தங்கி இருக்கும். அது அவனுக்கு பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும். அதன் மூலமாக அவனது செல்வங்கள் எல்லாம் வீணாகும். செல்வங்கள் வீணானால் அவன் வறியவனாக மாறுவது உறுதி. எனவேதான் நகங்கள் தரித்திரம் என்பார்கள். நகங்களை வளர்க்க கூடாது. ஆண்களுக்கும் இதுதான் சட்டம், பெண்களுக்கும் இதுதான் சட்டம். பெண்கள் நகம் வளர்க்கலாம். இப்படி ஒரு சிலர், ஆண்களுக்கு தாங்க சட்டம், பெண்கள் இயல்பாகவே பேய்களை போன்று வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் பேய்களை பார்த்ததில்லை. பேய்கள் இப்படித்தான் நகம் வளர்க்கும் என்று நமக்கும் தெரியாது. ஆனால் சொல்லுவவர்கள் சொல்லுவார்கள், ஏன் இப்படி பேய் மாதிரி வளர்த்திருக்கிறேன் என்பார்கள். ஆனால் இப்பொழுது ஆராய்ச்சி சொல்லுகிறது ஜின்களும் ஷைத்தான்களும் உள்ளே குடியிருப்பார்கள் என்று. அப்படி என்றால் சொல்வது சரிதான் என்று தெரிகிறது. அதை கூர்மையாக கூர்மைப்படுத்திக் கொள்வது, அந்த நகங்களுக்கு பகரமாக இருப்பதே பெரிய நகம், அதுல இன்னொரு நகத்தை அட்டாச் பண்ணுவது, அவனோடு குடும்பம் நடத்தக்கூடியவன் என்ன ஆழத்தில் இருப்பான் நினைத்து பாருங்கள். அந்த பெண்ணுடைய அந்த நகங்கள் எல்லாம் எந்த நேரமும் அபாயத்தை ஏற்படுத்தலாம். ஹஜ்ஜிலே வைத்து நீங்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு முன்பாக நகங்களை எல்லாம் கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்பதிலே கவனமாக சொல்வார். நகங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள், களைய வேண்டிய முடிகளை எல்லாம் களைந்திடுங்கள், சுத்தமாகிக் கொள்ளுங்கள் என்பதெல்லாம் இதை சாதாரணமாக நினைப்பதுண்டு. ஆனால் சாதாரண விஷயம் அல்ல. காலின் பெருவிரலில் உள்ள நகம் கொஞ்சம் கூடி விடுகிற நேரத்தில் 2 பிரச்சனை ஏற்படும். ஒன்று, அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படும், கடுமையான கூட்டம். அந்த கூட்டத்திலே இவருடைய பெருவிரலினுடைய வலது காலின் பெருவிரல் இடது பாதத்தினுடைய பின்பகுதியை குத்தி ரத்தம் வந்துவிடும். தன்னுடைய பாதத்தினுடைய நகமே தன்னுடைய பாதத்தை பதம் பார்க்கும். அதன் மூலம் ரத்தம் வந்துவிட்டால் உடனே அவர் வெளியே வந்துவிட வேண்டியிருக்கும். தவாஃபை தொடர முடியாது. அல்லது இவருடைய பெருவிரல் முன்னால் செல்லக்கூடிய அந்த மதாபிலே இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் ஒது செய்வதற்கு படாத பாடு, வெளியே சென்று வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவர்களது பாதத்திலே போய் மோதி அவர்களுக்கு ரத்தத்தை வரவழைத்து விடும், அவர்களுடைய தமாஃபை முறித்து விடும். இது எவ்வளவு பெரிய விஷயம் நினைத்து பாருங்கள். என்னை சந்திப்பதற்காக ஒருவர் வந்தார். என்னை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. தவாஃபிலே வைத்து பார்த்தார். பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஹஸரத் என்றார். நானும் அவரை சந்திக்க எழுந்தேன். அவரது காலின் பெருவரில் வைத்திருந்த நகம் என்னை பதம் பார்த்தது. உடனே காலின் நகம் எங்கே குத்தியது? காலில் தான் குத்தியது. உடனே ரத்தம் வந்து விட்டது, ஒதுவே முறிந்து விட்டது. மிக கவலைப்பட்டேன். இப்பொழுது சென்று ஒது செய்து விட்டு, அதுவும் தொழுகைக்கான நேரமாக இருக்கிறது,
இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே காம சொல்ல போகிறார்கள். யா அல்லாஹ், நான் என்ன செய்வேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி என்றால் இந்த நகம் என்பது சாதாரணமானதல்ல, அதிலே நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் கூட சிலர் நகங்களிலே எல்லா நகத்தையும் ஒட்டிடுறது, பெரிய நகத்தை மட்டும் வச்சுக்கிறது. இது எதுக்குங்க வச்சிருக்காங்க? இன்னும் சிலர் எல்லா நகங்களையும் வெட்டி விட்டு சுண்டு விரலின் நகத்தை மட்டும் வச்சுக்கிறது. நான் கேட்டேன், எதுக்குங்க சுண்டு விரல் நகம்? இந்த கார கொடைய, இந்த கார கொடைய. ஏங்க நீங்க கார கொடைக்கு கொடுத்து அழுக்கு எடுத்து போட்டா அதுக்குதான் இந்த நகத்தை எல்லாம் தந்திருக்கானா? அதோட நீங்க சாப்பிடுறது இல்லையா? பணம் வாங்கி போடுகிறார். அவர் கையிலே நகங்களை பயங்கரமாக வெள்ளத்தை வைத்திருக்கிறார். காசை தருவது கூட பயமா இருக்கு, தருவது எங்கே குத்தி விடுமோ என்று. இன்னும் நகங்களை வெட்டாத நிலையிலே முஃமின்களிடத்தில் முசாஃபஹா செய்கிறோம் என்றால், முசாஃபஹா தருகிற நேரத்தில் கைகளிலே பதம் பார்த்து விடலாம். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கடையிலே ஒரு பொருளை வாங்கும் நேரத்தில் அந்த பொருளை எடுத்து வைப்பவர் எந்த உரையும் போட்டு வைக்கின்ற நாடல்லவே. நாம் வேறு சில நாடுகளை பார்த்திருக்கிறோம், கைகளிலே உரையிடாமல் எடுக்க மாட்டார்கள். ஆனால் இங்கே எல்லாவற்றிலேயும் சுதந்திரம் அல்லவா? உடனே வீடு எடுத்து வச்சார். வைக்கும் பொழுது அவருடைய நகங்கள் எல்லாம் அந்த பண்டத்திலே குத்தி வருகிறது. உடனே நான் சொன்னேன், எங்க நகத்தை எங்க இவ்வளவு பெருசா வச்சிருக்கிறீங்க? நீங்க தர்ற பொருள்ல குத்திலங்க வருது, எதுக்குங்க இந்த நகம் என்றேன். இங்கே வரக்கூடியவர்கள் யாராவது நகத்தை பற்றி பேசினார்களா? உங்களுக்கு தான் நகம் தெரிஞ்சிச்சான்னு கேட்டார். ஏங்க அதை சொல்றதுக்காகவே ரப்பு என்ன படைச்சிருக்காங்க. சரியத்தை சொல்வதற்காக, மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக. அவன் நமது மார்க்கமே இல்லாதவனாக இருந்தாலும், அது பொது விஷயமாக இருந்தால், நபி அவர்கள் சொன்ன அத்துணை விஷயங்களுமே முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மட்டும் சொன்னதல்ல, உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆதியாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் உடனே அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அடுத்து என்னிடத்தில் வந்து வாங்க வரும்போது இந்த நகங்கள் எல்லாம் இருக்காது என்று சொன்னார். ஆனால் அவர் முஃமின் அல்ல, முஸ்லிம் அல்ல, ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இருந்தது. அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை செய்யட்டும் என்று துஆ செய்கிறேன். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, இந்த நகத்தின் விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் வழிகாட்டினார். நகத்தை நடு வீட்டில் வைத்து டப்பு 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 டப்பு. ஏங்க நீங்க நக வெட்டுங்களே, எங்க நகம், எங்க இருக்கு நகம்? எல்லா இடத்துலயும் பரக்கத்தா பரவி இருக்கு. வீடு முழுக்க எங்கே பார்த்தாலும் நகங்களாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் சாப்பிட உட்கார்ந்தோம்னு சொன்னா டப்பா பார்த்தோம்னா டப்பாவுக்கு மேல ஒரு நகம், டப்பாவுக்கு கீழே ஒரு நகம். இப்படி பருகின்ற நகங்கள் தான் சோறிலே உணவிலே எல்லாம் சென்று அதவனுக்கு பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியது. களைய வேண்டியது நகங்களாக இருந்தாலும் சரி, முடிகளாக இருந்தாலும் சரி, அது வீடு முழுக்க பரவுமேயானால் உங்களது வீட்டின் பரக்கத்துகளை எல்லாம் சுருட்டி கொண்டு போய்விடும் என்றார்கள். எனவே நகங்களில் கவனமாக இருக்க வேண்டும், சரியான இடத்தில் அமர வேண்டும். அத்துணை நகங்களையும் ஒரு இடத்தில் ஜம்மு செய்ய வேண்டும். அது ஆங்காங்கே போய் தவறி விழாமல் இருப்பதற்கு கொஞ்சம் ஈரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு நகங்களை களைந்த பிறகு அந்த நகங்களை வைத்திருக்க கூடாது. அந்த நகங்கள் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், தீய சிந்தனை உள்ளவர்களின் கரங்களிலே கிடைத்தால் அந்த நகங்களை வைத்து நமக்கு சூனியம் செய்திடுவார்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூதன் சூனியம் செய்தது நபி அவர்களின் தாடி முடியை கொண்டும் நபி அவர்களின் நகங்களை கொண்டும் தான். எப்படித்தான் அவனது கை கிடக்கு கிடைத்ததோ. நபியவர்களது முடியை சஹாபாக்கள் சில நேரங்களில் பரக்கத்துக்காக பெறுவதுண்டு. நபியவர்களது ஒவ்வொன்றுமே பரக்கத்துக்குரியதல்லவா? ஹரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணம் சம்பவிக்கிற நேரத்திலே தன்னுடைய பக்கத்தில் இருந்தவர்களிடத்திலே சொன்னார்கள், நபியவர்களின் தாடி முடி என்னிடத்தில் இருக்கிறது, நபியவர்களின் முபாரக்கான கரங்களின் நகங்களும் என்னிடத்தில் இருக்கிறது, அதை எனது நெற்றியிலே, என் புஜத்திலே, என் நெஞ்சத்திலே இப்படியாக பரவலாக வைத்து அடக்கி விடுங்கள் என்று சொன்னது ரிவாயத்திலே இருக்கிறது. அதற்காக இப்படி செய்ய வேண்டுமா என்று நினைக்க வேண்டாம். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்கள் மீது கொண்ட பாசத்தில் செய்திருக்கிறார்களே தவிர அது பின்னால் உள்ளவர்களுக்கு வழிமுறை அல்ல.
அதை பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அதை செய்தாக வேண்டும் என்கிற செயல்முறை அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நெகத்தின் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தண்ணீர் ஓடுகின்ற பகுதிகளிலே அதை போட்டுவிட்டால் ஓடிவிடும், பிரச்சனை இல்லை. அல்லது அதை எங்கேனும் பள்ளம் பறித்து அதை புதைத்து விட்டால் பிரச்சனை இல்லை. யாருடைய கைகளுக்கும் கிடைக்காமல் பாதுகாக்க வேண்டும். அதே போன்றுதான் ஜனாபத் ஏற்பட்டிருக்குமானால், குளிப்பு கடமையாக இருக்குமானால், அந்த நேரத்தில் நகங்களிலேயும் ஜனாபத் ஏற்பட்டிருக்கும், நம்முடைய முடிகளிலேயும் ஜனாபத் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்திலே ஜனாபத்தின் குளிப்பை குளித்த பிறகு நீங்கள் நகங்களை வெட்டுங்கள். ஜனாபத்துடைய குளிப்பை குளித்து சுத்தமான பிறகு அந்த முடிகளிலும் நகங்களிலும் உள்ள ஜனாபத்தையும் நீக்குங்கள். சுத்தமான பிறகு இடுங்கள். அதுதான் உரிய முறை. அதற்கு முன்பாக களையாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்படி ஒருவர் தெரியாமல் களைந்து விட்டார், நகங்களை எடுத்து விட்டார், முடிகளை களைந்து விட்டார், பிறகு குளித்தார், ஜனாபத் பூர்த்தியாகுமா? ஜனாபத்தினுடைய குளிப்பு பூர்த்தியாகிவிடும், அதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் மக்ரூஹ் தன்ஸீ, மக்ரூஹ் என்று ஒன்று இருக்கிறது, மக்ரூஹ் தன்ஸீ என்று இருக்கிறது. இந்த மக்ரூஹ் தன்ஸீ இருக்கிறதே, அருவருப்பு கொஞ்சம் கூடுதல் அருவருப்பு தான். எதற்கு நிகரானது? மக்ரூஹ் தஹரீம் இருக்கிறது அல்லவா, ஹராமுக்கு நெருக்கமான மக்ரூஹ், அதை விட அடுத்தபடியிலே இருக்கிறது. எனவே மக்ரூஹ் தன்ஸீஹ் தானே, அது சும்மா ஒரு லெவல்ல உள்ள மக்ரூஹ் தானே என்று நினைக்க வேண்டாம். அதிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த தாடி முடிகளாக இருக்கட்டும், அதே போன்று நெகங்களாக இருக்கட்டும், அதில் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசான் பெருந்தகை அவர்கள் தாடியை கோதுகிற நேரத்தில் தாடி முடிகள் கீழே விழுந்து விட்டால் அந்த முடிகளை எடுத்து, கீழே விழுந்து விட்ட முடிகளை எடுத்து இரண்டாக இழுத்து உடைப்பார். நான் கேட்டிருக்கிறேன், ஹஸரத் எதற்காக நீங்கள் அதை உடைக்கிறீர்கள்? அப்படியே விட வேண்டியது தானே? இல்லை, அந்த தாடியினுடைய முடியினுடைய குருத்து, அதனுடைய வேர் வரை உள்ள ஒரு முடி யாருக்கேனும் கையிலே கிடைத்தால் அவர்கள் நமக்கு கஷ்டம் தரலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை நாம் இழுத்து உடைத்து விட்டால் பிறகு அதை எந்த கஷ்டத்துக்கும் எந்த ஒரு தீய எண்ணத்துக்கும் பயன்படுத்த முடியாமல் போகும் என்று என் ஆசான் பெருந்தகை அவர்கள் சொன்னதை நினைவில் கொள்கிறேன். எனவே நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதையும் நெகங்களை வெட்டுகின்ற விஷயத்திலேயும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு முன்னோடியாக இருக்கிறார்கள். அதில் அழகான நெறிமுறைகளை சொல்லித் தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள். இனி அதற்கடுத்து மீசை, இனி மீசை இருக்கிறது, தாடி இருக்கிறது, இஸ்திஞ்சா இருக்கிறது, ஹத்னா இருக்கிறது. அதையும் சொல்லுவேன். ஒரு இரண்டை சொல்லி விடுகிறேன், மிச்சம் உள்ளதை வரக்கூடிய வாரத்திலே தொடருவேன். இனி மீசை இருக்கல்லவா, இந்த மீசை வைக்கலாமா வைக்க கூடாது? ஷரியத்துல முதல்ல அதற்கு தடை இருக்கிறதா, இல்லை அனுமதி இருக்கிறதா என்றால் எந்த தடையும் இல்லை, தாராளமாக மீசை வைக்கலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகான மீசை வைத்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் மீசையின் இரண்டு பக்கத்தையும் கொஞ்சம் உருட்டி சுருட்டி பார்க்கிறதுக்கு கம்பீரமாக இருப்பார். ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மீசை வைக்க மாட்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீசை வைத்திருந்தார்கள். ஆனால் மீசை வைத்தவர்களை விட, மீசை வைத்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட மீசையை வைக்காமல் நபியவர்களை போன்றே மீசை விஷயத்தில் கவனத்தில் கொண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபியவர்களோடு ஹிஜ்ரத் செய்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். ஏனென்றால் மீசை நல்ல முறுக்கு மீசை தானே, ஹிஜ்ரத்திலே பயன்படும் அல்லவா. போகின்ற இடத்தில் ஒருவர் பாடி கட்ட போல மீசையை முறுக்கி கூட வந்தா நல்லா தானே இருக்கும். அப்ப அல்லாஹ் ஜோடியாக ஆக்கி நீங்க மதீனா வரைக்கும் போறதுக்கு நபியவர்களுக்கு பாதுகாப்புக்கு போங்கன்னு சொல்லி இருக்கலாம் இல்ல? அப்ப உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிறது விஷயம், ரகசியம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மீசை முறுக்கு மீசை செய்யாத எத்தனையோ சகாப்தங்களை மீசை இல்லாத எத்தனையோ விஷயங்கள் காரியத்தை சாதித்து விடும் என்று தெரிகிறது. அப்படி என்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மீசை வைத்திருந்தார்கள். மீசை வைக்க அனுமதி இருக்கிறது.
ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கும் செயலும் எப்படி இருந்தது என்றால் கஸ்ஸு ஷாரிப் யஹ்யாஉல் லிஹ்யா, இந்த மீசையை கத்தரிப்பது, மீசையை வளர்க்காமல் கத்தரிப்பது என்பதை இந்த உலகத்துக்கு முதலாக காட்டியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மீசையை கத்தரியுங்கள். சரி, அப்படி மீசை வைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் வைக்கலாம் என்று சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொன்னார்கள், மீசை வைக்க ஆசையாக இருந்தால் கட்டையாக மீசை வைக்காதீர்கள், அதை கொஞ்சம் கத்தரித்து லெவலாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைக்கின்ற நேரத்தில் உதட்டுக்கு கீழே வந்துடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மீசை வைப்பவர்களுக்கான சட்டம், உதட்டுக்கு கீழே வந்துடாமல் உதடு, மேல் உதடு, கீழ் உதடு மிக தெளிவாக தெரிகின்ற வகையிலே மீசை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வைக்கின்ற மீசை இருக்கிறதே, யூதர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்பதிலே நபி அவர்கள் கவனமாக இருந்தார். கட்டையாக வச்சுக்கிறது. சிலர் மீசையை வச்ச அந்த நிலையை பார்த்தா பக்கத்துல நெருங்க முடியாது, பயமா இருக்கு தோற்றம். பார்ப்பவர்களை அச்சுறுத்தும் வகையிலேயே மீசை வைக்காதீர்கள். மீசையிலே மிகச் சிறந்த என்ன, அதை கத்தரித்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னார், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். எந்த அளவுக்கு கத்தரிப்பது, என்ன அவர் முழுமையா எடுத்துட்டாரோ அந்த மாதிரி தெரியுதே என்று சொல்லும் அளவுக்கு கூட ஒட்ட கத்தரியுங்கள். அப்படி கத்தரிப்பது என்னுடைய சுன்னத் என்று நபி அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அந்த மீசையை கத்தரித்து அழகுபடுத்திக் கொள்வது, தாடியை வளர்ப்பது, இது என்னுடைய சுன்னத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள், சொல்லியும் தந்தார்கள். ஆனால் மீசையை கீழ் உதடு மறைகின்ற வரையிலும் அப்படியே வளர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே கல் குடியர்கள் கல்லை வாங்கினால் பானையிலே வாங்கி அப்படியே மீசையில வச்சு குடிப்பார்களாம். அதற்காக அந்த மீசை வளர்ப்பார்களாம். இந்த மீசை தான் ஃபில்டர் பண்ணுமா, வெறும் கல்ல மட்டும் உள்ள தள்ளி மிச்சமுள்ள அழுக்கை எல்லாம் வெளியே தள்ளுறதுக்காக. பிறகு குடிச்சு முடிச்ச பிறகு அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு மீசையை அப்படி தட்டி விடுவார்களா. அதற்காக இதுவரையிலும் வளர்த்திருக்கிறார்கள் ஜாகில்கள், குடியர்கள். அதை நாம் பின்பற்றலாமா? எனவே மீசையில கவனமாக இருக்க வேண்டும். மேல் உதட்டுக்கு கீழே வந்துடாமல் பாதுகாக்க வேண்டும். அடிக்கடி அதிலே கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் முகத்திலே கவனம் செலுத்துங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹர் ஜும்ஆ எப்படி நகம் வெட்டுவது 15 நாள் என்று நமக்கு குறிப்பிட்டார்களோ, முகம் விஷயத்திலே சரியாக ஒவ்வொரு வாரமும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் வளர்ந்து விட்டாலே பார்ப்பதற்கு விகாரமாகிவிடும். நபி அவர்களை சந்திப்பதற்காக ஒரு சஹாபி வந்தார், நீண்ட தூரத்திலிருந்து வருகின்றார். எனவே நபி அவர்களை பார்த்த மாத்திரத்தில் தாங்க முடியவில்லை சந்தோஷம். ஒட்டகத்தை அப்படியே விட்டார், வேகமாக ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ் என்று வந்தார். கொஞ்சம் இருங்க, எங்க இருந்து வர்றீங்க, ஏன் இப்படி வர்றீங்க, ஏங்க இவற்ற ஷீப் எது இல்லையா, உங்கள்கிட்ட ஷீப் இல்லையா சீவறதுக்கு, யாராவது ஷீப் வச்சிருந்தா கொடுங்க என்றார். பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி ஷீப்பை தந்தார். உடனே தலையெல்லாம் சீவி தாடியெல்லாம் சீவினார். இப்ப எப்படி இருக்கு, அப்படியே வந்தீங்களே, பார்க்கறதுக்கு ஷைத்தான் மாதிரி இருந்தது. ஹதீஸிலே அப்படியே வருகிறது. எனவே தாடியை சீவிக்கொள்ள வேண்டும், தலைமுடியை சீவிக்கொள்ள வேண்டும், ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. பார்ப்பதற்கு அழகாக ஜீனத்தாக இருக்க வேண்டும். வாரம் ஒரு முறை உங்களது முகத்தை ஜீனத்தாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே தாடியை வளர்க்க வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும். இந்த சுன்னத்தை சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மீசையை கத்தரிக்க வேண்டும், வளர்க்க கூடாது என்பதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த உலக வாழ்க்கையிலேயே முதலாக தாடியிலே வெள்ளை நரை வந்ததும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான். அந்த நரை வந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு, பிறகு அது சம்பந்தமான சட்டங்கள்,
இன்னும் விடுபட்ட பல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பிருந்த பெரியோர்களே, மதுரை மாவட்டம் மேலூர் என்கிற ஒரு இஸ்லாமியர்கள் வாழுகின்ற பகுதியிலே ரோட்டை கடந்து ஒரு புதியதாக மக்கள் தங்கக்கூடிய ஒரு பகுதி உருவானது. பிஸ்மில்லா நகர் என்று 250 குடும்பங்கள் வந்தார்கள். அந்த 250 குடும்பத்தார்களும் பணம் செலவழித்து ஒரு இடத்தை வாங்கிவிட்டார். அதிலே தகரம் அடித்து தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இடம் போதவில்லை. வெளியிலே வெயிலிலே தொழுகிறார்கள். இவர்கள் பெரிய பள்ளிக்கு போவதாக இருந்தால் ரோட்டை கடந்து போக வேண்டும், மெயின் ரோட்டை. அது மிகவும் அபாயகரமான ரோடு. எனவே இந்த சின்ன பிள்ளைகளுக்காக மக்தப் மதரசாவையும் இப்போது மதரசாவையும் உருவாக்கி பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்னும் கட்டவில்லை, தகரம் அடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தகரம் அடித்த பள்ளியே போதுமானதாக இல்லை, வெளியிலே தொழும் நிலையாக இருக்கிறது. பக்கத்தில் இருந்த ஒரு மாற்று மத சகோதரர், என் இடத்தையும் சேர்த்து நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பள்ளியின் அதே அளவுக்குள்ள இடம் விற்பனைக்காக வந்திருக்கிறது. அதையும் சேர்த்து வாங்கிய பிறகு பள்ளியாக கட்டலாம் என்கிற எண்ணத்திலே நமது பள்ளியை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். அதிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆக்கியிருப்பானார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.